மக்களே 39 எபிசோடில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் வச்சுருந்தாங்க. ஏன்னா இத்தனை நாள் நம்ம இந்த ஷோவில் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா 2 குரூப்பாக இருக்கும். அந்த 2 குரூப்புகளில் இருக்கிற மோதல் நீயா நானா பார்த்துக்கலான்ற மாதிரி அந்த ரிவால்ட்ரியை வச்சே ஷோ நகர்ந்துகிட்டே இருந்தது. பட் இந்த வாட்டி ஒரு இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ், சோலோவாக நீ எப்படி டாஸ்கில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற, உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஒரு டிசைடிங் ஃபேக்டர் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த டாஸ்க்கும் நல்லா இருந்துச்சு, பர்ஃபார்மன்ஸுமே ஓகே. அப்போது அதை ஜெயிச்சுட்டு அதில் ஒருத்தரை அன்சேஃப் ஜோனுக்கு பண்ணலாம். அந்த அன்சேஃப் ஜோன்லேயும் ஓட்டிங் வைஸ் போல் ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தாங்க, ஓட்டு போட்டு அதில் மெஜாரிட்டி மைனாரிட்டி உன் டீம்மேட் எலிமினேட் ஆகிறானா இல்லை ஏன் டீம்மேட் எலிமினேட் ஆகிறானா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது. பட் இதில் அந்த லாஸ்ட் இந்த எலிமினேஷன் ஜோன்லேயுமே ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. அந்த கேமுமே குவைட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் வீடியோவுக்கு லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆயிரும். அந்த உதவியை பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ வந்த உடனே ஒரு கேம் அனௌன்ஸ் பண்ணுறார் லைன் மாஸ்டர். அதுலேயும் குறிப்பாக கேமல். ஸோ ஒவ்வொரு வாட்டி ஒரு விலங்குகளை ஹைலைட் பண்ணுவார்ல, இந்த வாட்டி கேமல் ஹைலைட் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, பேஷன்ஸ் அண்ட் ஸ்டாமினியா ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் இத்தனை நாளாக குரூப் கேம் விளையாண்டிங்க, இப்போ நீங்கள் சோலோ கேம் தான் விளையாட போகிறீங்க, உங்களோட சர்வைவில் நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். ஓகே, இது ஒரு பக்கம் நடக்குதா. இன்னொரு பக்கம் ஸ்ருதிகாவும் அண்ட் ஃபயஸும் வந்து டிஸ்கஷன் பண்ணுறாங்க திவ்யாவை பற்றி. திவ்யா வந்து ஸ்ட்ராங் பிளேயர் தான், ஆனால் நமக்கு ரியலாக இருக்காங்களா, ரியலாக இருக்கிற மாதிரியே தெரில. அவள் பிரின்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட அந்த அண்டர் பிளே பண்ணுற மாதிரி, அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமான செயல். இது ரொம்ப தப்பு. திவ்யா அப்படி பண்ணியிருக்கவே கூடாது. அப்படி சேர்ந்து பண்ணுறாங்கன்னா தட் வாஸ் ஸோ சீப். இந்த மாதிரிலாம் நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதிகா கிட்ட ஃபயஸ் பேசுகிறார். என்னோட இலக்கு என்னன்னா, நம்ம டீமை வந்து நம்ம வின் பண்ண வைக்கணும். நம்மளோட கோல் நம்ம டீம்மேட்ஸ் வின் பண்ணணும் அப்படின்றது தான் இருக்கணுன்ற மாதிரி ஃபயஸும் ஸ்ருதிகாவும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டிஸ்கஷன் போகுது. ஓகே, அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஆருஷியும் அமித்தும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த பிரின்ஸுக்கும் செய்வத்துக்கும் என்ன நடக்கிறதும் இருக்குது. அதில் குறிப்பாக வெளியே அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், நம்ம இந்த இன்சைடு இப்போ வெளியே ஒரு மாதிரி இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி இருப்பாங்க. நம்ம இங்கே எதை பேஸ் பண்ணி ஜட்ஜ் பண்ணுவோம், வெளியே இருக்கிறத வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது. வீட்டுக்குள்ளே அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ, வீட்டுக்குள்ளே எப்படி இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். அதுதான் நம்ம கையில் இருக்குது. அப்போ இங்கே நடக்கிறத வச்சு தான் நம்ம பேச முடியும், பார்க்க முடியுன்ற மாதிரி ஒரு வேலிடான பாயிண்ட் ஆயுஷி சொல்கிறாங்க. கரெக்ட் தான். வீட்டுக்கு வெளில இருக்கட்டும், வீட்டுக்குள்ளே அவங்க எப்படி நடக்கிறதுன்றது தானே மெயின் பாயிண்ட்டு அப்படின்றதும் பக்காவாக தான் இருந்துச்சு. ஓகே, இது சொல்லி முடிஞ்ச உடனே எல்லாரும் அந்த அரீனா கேமுக்கு வராங்க. அந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரவுண்டாக கேம் நடக்கும்னு சொல்லிடுறாங்க. ஒன்று பாய்ஸ் விசஸ் பாய்ஸு, இன்னொன்று கேர்ள்ஸ் விசஸ் கேர்ள்ஸ். அவங்க 2 பேருக்குள்ளே போட்டாப்பட்டி நடக்கும். இதில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கட்டை இருக்குது மக்களே, ஒரு 2 கட்டை, ஐ மீன் என்னென்னா பெரிய கட்டை. ஓகே, அந்த பெரிய கட்டையை என்ன பண்ணியிருக்காங்க, கீழே வந்து ஒரு லாக்கு போட்டு ஊக்கு போட்டு லாக் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த கட்டையை வந்து கட்டையோட இன்னொரு ஒரு எண்டு கட்டை லாக்கில் இருக்குது. அது வந்து அந்த லாக் கட்டை வந்து மூவ் ஆகும். இப்படி இந்த மாதிரி இந்த டைரக்ஷன்ல இருந்து இப்படியே கீழே போகும். அந்த டைரக்ஷன்ல அது மூவ் ஆகும் ஒரு சைடு. இன்னொரு எண்ட் ஆஃப் த கட்டையில வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கயிறு கட்டியிருக்காங்க. அந்த எண்டில் மேலே இருக்கிற இந்த எண்டில் மேலே இருக்கிற எண்டில் இப்போ அந்த கயிறை கட்டி நீங்கள் இந்த ஆங்கிளில் பிடிச்சி இழுப்பீங்க. அதில் ஒரு 3 நாட் இருக்கும். ஃபர்ஸ்ட் நாட்டு, செகண்ட் நாட்டு, தேர்ட் நாட். இந்த 3 நாட் இருக்கும். அதில் லயன் மாஸ்டர் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் நாட்டில் பிடிக்கணும். லயன் மாஸ்டர் அடுத்து சொன்னார்னா செகண்டு, அடுத்து சொன்னார்னா தேர்டு. இந்த 3 நாட்டில் பிடிக்கணும். கீழே ஒரு எல்லோ லைனில் இருக்கணும். அந்த எல்லோ லைனில் உங்கள் கால் மறக்காமல் அந்த கால் எல்லோ லைனில் டச்சில் இருக்கணும். ஓகே, இதுதான் டாஸ்க்கு. இப்போது ஒரு வேலை அந்த இப்படி இங்கே கட்டை, இந்த கட்டையை கயிறு போட்டு நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க இந்த எண்டில். இப்போது அந்த கட்டை போய் இப்படி இந்த ஆங்கிளில் விழுந்துருச்சுன்னா நீங்கள் அவுட். ஸோ யார் இந்த டாஸ்கில் டாப் 4 வராங்களோ, பாய்ஸில் டாப் 4 யார் வராங்களோ அவங்களுக்கு ஒரு பவர் கிடைக்கும் அப்படின்றது தான் டாஸ்கோட ரூல்ஸ். ஸோ எல்லாரும் ஃபஸ்ட்டு போய் பொசிஷன் நிற்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நாட் ஈஸியாக பிடிக்கிறாங்க. ஆனால் பாய்ஸ் வந்து ஒரு ஹேண்டில் தான் பிடிக்கணும். டபுள் ஹேண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு கையில் மட்டும்தான் அவங்க பிடிக்கணும். ஒரு ஹேண்டில் பிடிக்கிறாங்க. இப்போ அந்த கட்டை இருக்கு இல்லையா, அந்த கட்டை எப்படி நிற்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நாட்டில் பிடிக்கும்போது கட்டை எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. செகண்ட் நாட்டு போகும்போது கட்டை இப்படி ஆகுது. தேர்ட் நாட்டு போகும்போது கட்டை இப்படி ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நாட்டு ஈஸி, செகண்ட் நாட்டு கொஞ்சம், தேர்ட் நாட் போகும்போது இப்போ அந்த சைடு ஃபோர்ஸ் இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த எல்லோ லைன் இந்த 3 நாட்டு வரையும் லைனில் வரல, கணக்குலேயே வரல, எல்லோ லைன் பாயிண்ட்லேயே வரல. 3வது இப்படி போயிடுச்சா, எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கயிறை பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. கீழே உட்காந்துட்டாங்க, நிற்க கூட இல்லை, உட்காந்தாச்சு. அதுக்கப்புறம் லைன் மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லோ லைனில் உங்களுடைய கால் இருக்கணும். எப்படி எல்லோ லைனில் உங்கள் கால் கண்டிப்பாக இருந்தே ஆகணுன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தான் டாஸ்க்கு. ஏன்னா கட்டை இப்படி போகுது, எல்லோ லைனில் காலை வச்சுட்டு நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும்.
அங்கதான். ஏன்னா அது இப்படி இழுத்து பிடிக்க வேண்டியதா இருக்கு. நம்ம கம்ஃபர்டபுளா எடுக்கிற மாதிரிலாம் தெரியல, இழுத்து பிடிக்கணும், காலும் எல்லோ லைன்ல நிக்கணும்ன்ற மாதிரி கொஞ்சம் சேலஞ்சுக்காக தான் இருக்கு அந்த டாஸ்க். அப்ப என்ன பண்றாங்க, வரிசையா அவுட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் காக்கா அவுட் ஆயிட்டாரு, பேலன்ஸ் பண்ண முடியாம அவுட் ஆயிட்டாரு. 2வது திக்விஜய், 3வது லவ்கேஷ், 4வது வன்சேஜ். ஆனா அந்த வன்சேஜை பாராட்டணும், அவ்வளோ ஹைட்டு கம்மியா இருந்தும் அவ்வளவு தூரம் போராடினதே பெரிய விஷயம் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். வன்சேஜ்லாம் முதலே அவுட் ஆயிடுவார்னு நினைச்சேன், பட் he proved me wrong. அடுத்து லக்ஷய், ஷிவி தாக்கூர் அண்ட் விக்ராந்த் 7 பேர் அவுட் ஆயாச்சு வரிசையா. கடைசி ஒரு இடம் இருக்கு, அந்த ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரின்ஸ் காலி ஆகுறாரு. இப்படி பிரின்ஸ் காலி ஆயிட்டு 4 பேர் சேஃப் ஜோன் போறாங்க, 4 பேர் ஜெயிக்கிறாங்க. அமித், ஷிவ், ஃபயஸ் அண்ட் ரஜத், இந்த 4 பேர் அந்த டாஸ்க்கை ஜெயிக்கிறாங்க. ஓகே, சூப்பர். இதுல குறிப்பா ரஜத்துக்கு ஒரு பெரிய பாராட்டு சொல்லணும். ஏன்னா ரஜத்துக்கு காலில் இன்ஜுரி இருக்கு, அந்த இன்ஜுரியும் மீறி அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கார், அவ்வளவு தூரம் ஸ்டாண்ட் பண்ணி அந்த டாஸ்க்கை ஜெயிச்சிருக்காருன்றத ஒரு பெரிய பாராட்டுகள் கொடுத்துடலாம், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து கேர்ள்ஸ் டீமோட டாஸ்க் வருது. எப்படி கேர்ள்ஸுக்கு என்ன பண்ணணும்னா சேம் ரூல்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒரு கை ஒரு நாட்டில் பிடிக்கணும், செகண்ட் நாட்டு, தேர்ட் நாட்டு, எல்லோ லைனு. ஆனா என்ன, கேர்ள்ஸ் 2 கையை யூஸ் பண்ணிக்கலாம், சிங்கிள் ஹேண்ட் இல்லை டபுள் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஆரம்பிக்கும் போதே முதல்ல யார் எலிமினேட் ஆனது பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்ல ஸ்ருதிகா முதல்ல அவுட்டு, 2வது ஊர்வசி அவுட்டு, 3வது திவ்யா அவுட்டு, 4வது ரிதி வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயாச்சு, அதனால ரிதி காலி. அப்புறம் 5வது யுவிகா, 6வது அர்ச்சனா, 7வது சப்னாவையும் பாராட்டணும். உங்க கால் இன்ஜுரியும் மீறி ஒரு 7வது அவுட் ஆயிருக்காங்கன்னா ஒரு பெரிய விஷயம். அடுத்து 8வது ஷைனி. இதுல ஒரு 5 பேர் இந்த டாஸ்கோட வின்னரா இருந்தாங்க, நட்டாலியா, மனிஷா, நேகல், கிருஷ்ணா அண்ட் ஆருஷி. இந்த 5 பேர் வின் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ என்ன பண்றாங்க, ரஜத் அண்ட் பிரின்ஸ் வந்து நாமினேஷன்ல யாரை போடலாம் இது பண்ணலான்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு வருது. இப்போ இந்த டாஸ்க் ஜெயிச்ச 9 பேருக்கு லைன் மாஸ்டர் ஒரு பவரை கொடுக்குறாரு, நீங்க ஒருத்தரை அன்சேஃப் ஜோனுக்கு அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது ஜெயிச்சவங்களா இருக்கலாம், யாரோ வேணாலும் இருக்கலாம். நம்ம டாஸ்க் ஜெயிச்சோன்றதால நம்ம சேஃப் ஜோன் கிடையாது, உங்களை கூட நாமினேட் பண்ணலாம் அப்படின்றதான் ரூல். ஆனா நீங்க யாருன்றதை ப்ரூவ் பண்றதுக்கான இடம், உங்களோட ஸ்டாமினாவோ உங்களுடைய பேஷன்ஸையோ உங்களோட பொறுமையை ப்ரூவ் பண்றதுக்கான டாஸ்க் தான் இது. அதை நிறைய பேரை ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. மனிஷா வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஷைனி அந்த நிக்கிக்காக நான் நாமினேட் பண்றேன், ஒரு டஃப் பிளேயர் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சு விட்டாங்க. ஏமா அந்த இடத்துல நிக்கி தான் ஒழுங்கா விளையாடல, சரி ஓகே, மனிஷா வந்து அவ்வளோ ஷார்ட்டா இருந்தும் மனிஷா ஜெயிச்சதே பெரிய விஷயம். ஸோ ஷைனி சொன்னது ஓகே. அடுத்து அமித் வந்து அர்ச்சனாவுக்கு வந்து ஃபயஸை விட்டா எந்த பர்ஃபார்மன்ஸுமே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஃபயஸ்ன்னு போயிட்டு இருக்காங்க, வேற எதுவுமே நான் பார்க்கறது இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கரெக்டு. அடுத்து ஆருஷி, திவ்யா வந்து பிரின்ஸ் பாய் வந்து ஃபாலோவர்ஸ்க்காக தான் நாங்கள் இருக்கோம், இதெல்லாம் வந்து சொல்றாங்க, இப்போ வந்து அலைன்ஸுக்காக சில விஷயங்கள்லாம் பண்றாங்க, அதனால திவ்யாவை சொல்றேன்ற மாதிரி திவ்யாவை சொல்லிடுறாங்க. திவ்யா உடனே வெரி தேங்க்யூ ஆருஷி, நானும் இந்த சுச்சுவேஷன் தான் எதிர்பார்க்குறேன், எனக்கு யாருமே ஓட்டு போடாதீங்க, ஓட்டு போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்கன்ற மாதிரி திவ்யா சொல்லிடுறாங்க. அடுத்து ஃபயஸ் வராரு, ஊர்வஷி. ஏன்னா ஊர்வஷி அந்த நிக்கி மேட்டரா இருக்கட்டும், சில விஷயங்கள் வந்து அந்த ஓட்டிங்ல வந்து மாத்தி போட்டாங்கன்றதால ஊர்வஷி மேல காண்டு, அதனால ஊர்வஷி. கிருஷ்ணா வந்து நட்டாலியா, நான் லாயல்ட்டி இம்பார்ட்டன்ட் டு மீ, அவங்க எனக்கான லாயல்ட்டி கொடுக்கல, லாயலாவும் நடந்துக்கல, என்னால் ஒத்துக்க முடியாதுன்ற மாதிரி கிருஷ்ணா நட்டாலியா. ரஜத்து காக்கா. நேகல் வந்து திக்விஜய் கம்பேர் டு அதர் அவருடைய டாஸ்க் பர்ஃபார்மன்ஸிலோ. சிவித் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, ஆருஷியை சொல்ற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் மனிஷா, அதுலயும் மனிஷா கிட்ட சிவித் பண்ண பிஹேவியர் நாட் அக்செப்டபிள், மார்க் பண்ற மாதிரி அல்றா மாதிரி, நீங்க நாமினேட் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணுங்க ஓகே, ஆனா அதுக்குன்னு வந்து உட்காந்து இந்த மாதிரி மார்க் பண்றதுலாம் இட் இஸ் நாட் ரைட்டு. அது வந்து அப்பயே மனிஷா சூப்பரா சொல்லியிருந்தாங்க, நான் ஒயில்டு கார்டுலாம் வரல, நான் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பக்காவை யூஸ் பண்ணிருக்கேன், நீங்க தான் ஒயில்ட் கார்டில் போயிட்டு வந்தீங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது வேலிடா தான் பட்டுச்சு, அதுக்குன்னு நீங்க உட்காந்து மார்க் பண்ணுவீங்க, அல்றா மாதிரி இது பண்ணுவீங்க, அது நல்லாவா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஓகே. அடுத்து நட்டாலியா வந்து கிருஷ்ணா நட்டாலியா கிருஷ்ணாவை நாமினேட் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு கேம் விளையாடுறாங்க, லாயல்ட்டி இதெல்லாம் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க நாமினேட் பண்ணியாச்சு. ஆக மொத்தத்தில் 10 பேர் நாமினேஷன் டோனுக்கு அன்சேஃப் ஜோனுக்கு போயாச்சு. சரி, எப்பவுமே என்ன நடக்கும் அன்சேஃப் ஜோன் போனா, டாஸ்க் வந்து ஓட்டிங் ப்ராசஸ் நடக்கும், ஓட்டிங் ப்ராசஸ்ல ஓட்டு போடுவாங்க, ஓட்டு போட்டு வெளியேற்றுவாங்க. இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா கேம்ல ஒரு கார்டு கேம் வச்சுட்டாங்க. 10 பேருமே ஒரு ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு வராங்க, அங்கே வந்து ஒரு ஸ்னேக் செட்டப் வச்சிருக்காங்க. அதில் அங்கே லேடிஸ்லாம் இருப்பாங்கல்ல அந்த ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட ஸ்னேக் மாஸ்க் போட்டு ஒரு ஸ்னேக் மாதிரி அந்த இது அந்த மூமெண்ட்லாம் செமையாக இருந்துச்சு. டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு ஒரு 10 கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த 10 கார்டில் ஒரு கார்டு மட்டும் ஸ்னேக் கார்டு இருக்கும். ஓகே, ஸ்னேக் கார்டு இருக்கும். அந்த ஸ்னேக் கார்டு யாரு, இப்போ அந்த ஸ்னேக் கார்டை கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம கண்டுபிடிச்சி அவன் தான் சொல்லிட்டா அவன் எலிமினேட் ஆகிட்டு போயிடுவான். எப்படி அவன் எலிமினேட் ஆகிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும்.
ஒருவேளை அந்த ஸ்னேக் கார்டை நம்ம கண்டுபிடிக்கலன்னா ஓட்டிங் ப்ராசஸ் நடக்கும் ஒவ்வொரு ரவுண்ட்லையும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு ரவுண்டு ஓட்டிங் நடக்குதா, எல்லாரும் போய் ஓட்டு போடுவாங்க. ஆனால் அந்த ஸ்னேக் கார்டு இருக்கிறவன் ஓட்டு போடுறான் பார்த்தீங்களா, யாருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்ருதிகா பேர் சொல்கிறேன்னா ஸ்ருதிகா சேவ் ஆயிடுவாங்க அந்த ரவுண்டில் திரும்ப. ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்னேக்கை கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா ஸ்னேக் இருக்கிற பவரை வச்சு ஒவ்வொருத்தராக சேவ் பண்ணிட்டே போகும். அந்த ஸ்னேக் கார்டு வந்து இனிஷியலாக வந்து யாருக்கு போயிடுச்சுன்னா இவங்களுக்கு போயிடுச்சு, மனிஷாவுக்கு போயிடுச்சு. மனிஷா கையில் தான் இருக்கு. ஃபர்ஸ்டே வந்து யார்கிட்ட இருக்குன்னு தெரில. மனிஷா போய் டைரெக்டாக வந்து திவ்யாவை சேவ் பண்ணிடுறாங்க. திவ்யா வந்து அன்ஹாப்பி. அடுத்து என்ன பண்ணுறாங்க, ரெண்டாவது டார்கெட் பண்ணுறாங்க. எல்லாரும் சொல்லி யாரை சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து இவங்களா தான் இருக்கும், நட்டாலியாவாக தான் இருக்கும், இவங்களா தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நட்டாலியா கிடையாது, மனிஷா தான். நட்டாலியாவுக்கு ஓட்டு போகிறாங்க, நட்டாலியா கிடையாது. திரும்ப ரெண்டாவது ரவுண்டு ஓட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. போய் மனிஷா நட்டாலியாவை சேவ் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட்டு திவ்யா, ரெண்டாவது நட்டாலியா. அடுத்து மூணாவது ரவுண்டில் ஓட்டிங் வருது. அப்போ மூணாவது ரவுண்டு ஓட்டிங் எல்லாரும் அர்ச்சனாவை டவுட் பண்ணி அர்ச்சனாவுக்கு ஓட்டு போடுறாங்க. அர்ச்சனாவும் கிடையாது. அப்போ மனிஷா டைரெக்டாக போய் கிருஷ்ணாவை சேவ் பண்ணிடுறாங்களா. அடுத்து நாலாவது ரவுண்டு டவுட் வந்துச்சு. மனிஷா மேலே ஒரு 3 பேருக்கு டவுட்டு, ஊர்வசி மேலே ஒரு 3 பேருக்கு டவுட்டு. ஊர்வசி அண்ட் இது மனிஷாவுக்கு 3 ஓட்டு. அமித் கையில் ஒரு ஓட்டு வருது, காக்கா கையில் ஒரு ஓட்டு வருது. காக்கா என்ன பண்ணுறாருன்னா தூக்கி வேற ஒருத்தருக்கு போட்டுடுறாரு. காக்கா அதில் மனிஷாவுக்கு போட்டிருந்தா மனிஷா அவுட்டு, எவிக்ட் ஆயிடணும். ஆனால் அது திரும்ப ஊர்வசிக்கு தூக்கி போட்டிருக்காரு போல. அடுத்து மனிஷா போய் இன்னொருத்தரை சேவ் பண்ணிருப்பாங்க. நீங்கள் அந்த ஸ்னேக் பவரை கண்டுபிடிச்சா அவன் வீட்டை விட்டு வெளியே போகணும். கண்டுபிடிக்கலனா அவன் சஸ்டெயின் ஆகிட்டு அவன் இது பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அப்படின்றனா இதில் ஒரு 3 பேரை சேவ் பண்ணுற மாதிரி முடிச்சிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு பல சம்பவங்கள் நடக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டும் லைக்கையும் போடாமல் இருக்கீங்க. தயவு கூர்ந்து லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய் கைஸ்.